வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பழனி அருகே குரும்பம்பட்டியில் 4 லட்சம் ஆண்டுகளுக்கு பழமையான கல்லாங்குழிகள் கண்டறியப்பட்டன. மறைந்த பின்னணி பாடகி பவதாரணி அவர்களின் உடல் தேனி மாவட்டத்தில் நாளை நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. பள்ளி கல்வித்துறையின் கீழ் பணியாற்றும் 12,105 பகுதி நேர ஆசிரியர்களுக்கு தலா 2,500 ரூபாய் ஊதியம் உயர்த்தி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. பவதாரணி அவர்களின் உடல் இலங்கையிலிருந்து விமானம் மூலம் இன்று மாலை 4 மணி அளவில் சென்னை கொண்டுவரப்பட்டது. அயோத்தி ராமர் கோவிலில் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்ததன் காரணமாக தரிசன நேரம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினர் வருகின்ற பிப்ரவரி 5ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை மாநிலம் முழுவதும் உள்ள மக்களை சந்தித்து சிறந்த தேர்தல் அறிக்கை தயார் செய்யப்பட உள்ளது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார். விஜயகாந்த் அவர்கள் உயிருடன் இருக்கும் பொழுது பத்மபூஷன் விருது கொடுத்திருக்கலாம் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார். திருச்சி சிறுகனூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநாடு இன்று மாலை நடைபெற உள்ளது. மேலும் இம்மாநாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்க உள்ளார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. அரசு பள்ளி ஆசிரியருக்கான பொது மாறுதல் கலந்தாய்வை ஜூன் 30ஆம் தேதிக்குள் நடத்தி முடிக்க வேண்டும் என்று பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. மறைந்த நடிகர் விஜயகாந்த் அவர்களுக்கு மத்திய அரசு பத்மபூஷன் விருது அறிவித்துள்ளது. 75வது குடியரசு தினத்தையொட்டி சென்னையில் ஆளுநர் RN ரவி அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். தமிழக வேளாண் பட்ஜெட்டில் அறிவித்தபடி 3 விவசாயிகள் நம்மாழ்வார் விருதிற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அரசு பள்ளிக்கு நிலத்தை வழங்கிய ஆயி என்ற பூரணம் அம்மா அவர்களுக்கு குடியரசு தினத்தில் முதலமைச்சர் விருது வழங்கினார். இன்று 75வது குடியரசு தின விழா கொண்டாடப்பட உள்ளது. வருகின்ற பிப்ரவரி 13ஆம் தேதி காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் தமிழ்நாடு வருகிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாற்றில் இன்று மாலை தியாகராஜ சுவாமிகளின் 177வது ஆராதனை விழா தொடங்குகிறது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் இருந்து சென்னைக்கு அரசு பேருந்து சேவை தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. அயோத்தி ராமர் கோவிலில் பக்தர்கள் முதல் நாளில் செலுத்திய உண்டியல் தொகை 3,17 லட்சம் ரூபாயை தாண்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வருகிற ஜனவரி 30ஆம் தேதி திருவையாறு தியாகராஜர் சுவாமிகளின் ஆராதனை திருவிழாவை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திருச்சியில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களின் சிலையை திறந்து வைத்துள்ளார். மார்ச் மாத இறுதிக்குள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் முழுமையாக தயாராகிவிடும் என்று போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார். டெல்லியில் இன்று நடைபெறும் குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்பதற்காக இந்தியா வந்துள்ளார் பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர்கள். சென்னை வர்த்தக மையத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் தொழில் முனைவோருக்கான கண்காட்சியை இன்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குடியரசு தின விழாவையொட்டி இன்று சென்னையில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து சென்னை சென்ட்ரலுக்கு இன்று சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டின் சிறந்த ஒருநாள் கிரிக்கெட் வீரர் விராட் கோலி என்று ICC அறிவித்துள்ளது. ஈரோடு திருநெல்வேலி இடையிலான பயணிகள் ரயில் சேவை செங்கோட்டை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் இலக்கிய மாமணி விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. விருதாளர்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 46,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 78 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.